கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 139 2ஆம் வசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். மனிதன் எவ்வளவு திறமைசாலியாக தன் திறமைகளை வெளிப்படுத்தி விஞ்ஞானத்தில் பல மைல்கள் சாதனைகளை நிகழ்த்தினாலும் தேவனுடைய படைப்புகளின் இரகசியங்களை ஒரு பிடி அளவு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த ஆச்சரியமான தேவன் நம்மை படைத்து நாம் வாழ வழிகளை எல்லாம் வகுத்து நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்பது ஆச்சரியமான காரியம். ஒரு முறை விபத்தில் அடிபட்டு சுய நினைவை இழந்த சிறுவனை காண அவனது தாய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். டாக்டர்கள் அவனை பார்க்க அனுமதியாததால் தாயார் கெஞ்சியதால் அனுமதித்து அவனிடம் பேசவோ உணர்ச்சி பெருக்கை காண்பிக்கவோ கூடாது என கட்டுப்பாடு விதித்தனர். தாய் அவர்கள் சம்மதத்துடன் உள்ளே சென்றாள். மகனின் கட்டில் அருகே உட்கார்ந்து அனலாக சுடும் தன் மகன் நெற்றியில் தன் மென்மையான கைகளை வைத்தாள். கண் விழிக்காமல் மகன் சொன்னான், அம்மா, நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். ஆம், மனிதனுடைய நினைவுகள் சுய நினைவுகளை தாண்டி நினைவு கொள்ளும் போது நம்மை படைத்த தேவன் நம் நினைவுகளை அறிவது எத்தனை அற்புதமான காரியம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மிடம் வந்து நம் உள்ளத்தின் நினைவுகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். மனிதனை ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு தன் ஜீவனை கொடுத்து தாம் உருவாக்கின எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் அதிகாரங்களையும் கொடுத்தவர் அவன் நினைவுகளை பார்க்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய நினைவுகள் தீயவைகளாகவே இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். நம்மிடமுள்ள தீய நினைவுகள் ஆண்டவரை துக்கப்படுத்தும், நல்ல நினைவுகள் ஆண்டவரை மகிழ பண்ணும். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் நினைவுகள் கள்ள கபடற்றதாக, பரிசுத்த சிந்தை கொண்டதாக, வசனத்தின் மீது தாகம் கொண்டதாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.